அப்படியே ஆயத்துல்லா அலி காமனி மன்னித்து விட்டார் என்று ஆகிவிட்டால் கூட அது ஈரான் அதற்குரிய ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவர் மௌத்தா போயிட்டார்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய ஒரு கமிஷனை போட்டிருக்கிறாங்க, கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க, பாதுகாப்பு கவுன்சில் மாதிரி. அவங்க இன்னொரு ஹாமனியை தெரிவு செய்வாங்க, இல்லைன்னா அடுத்த கட்ட நிலைகளுக்கு போவாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஹாமனி தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் இப்படித்தான் இருக்கிறது. இதை தாண்டி அவர் உண்மையிலேயே கொல்லப்பட்டுட்டாரு என்கிற விதமான செய்திகள் வருமாக இருந்தால், ஈரான் அதை உறுதிப்படுத்துமாக இருந்தால், அந்த செய்தியையும் உடனே உங்களுக்கு கொண்டு வந்து தர்றதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். இதுவரைக்கும் ஈரான் அந்த செய்திகளை மறுத்து கொண்டே இருக்கிறது. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் ஈரான் மேல அமெரிக்கா ஒரு பயங்கரவாத தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதலை முதலாக இஸ்ரேல் ஆரம்பித்திருந்தது. அமெரிக்காவும் இணைந்து கொண்டு 2 நாடுகளுமே சேர்ந்துதான் இந்த தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அது தொடர்பான தொடர் அப்டேட்டுகளை நம்ம உங்களுக்கு மத்தியில் தந்துகிட்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் மேலதிகமாக இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு முன்பதாக நம்ம ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனல்ல சவுதி மீதான தாக்குதல்கள், அதே போன்று பெஞ்சமின் நெத்தன்யாகு நாட்டை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய செய்திகள் உள்ளிட்ட பல செய்திகளோடு ஈரானிய இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல் கடுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் போர்சஸ் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருந்தது. அந்த செய்திகளை எல்லாம் தனி வீடியோவாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அதில் நீங்க பார்த்துக்கிறதோட நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், அதே போன்று டெலிகிராம் சேனல் ரெண்டுலையுமே நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் இருக்கும். நம்முடைய ஃபேஸ்புக்லையும் அதனுடைய லிங்க் இருக்குது. அதுல இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய ஈரான் மீதான தாக்குதல்கள், ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் தொடர்பான வீடியோக்களை நம்ம அதில் பகிர்ந்துகிட்டே இருக்கிறோம். அவற்றையெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் உண்மை செய்திகளை புரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இதை பயன்படுத்தி நிறைய பொய்யான ஃபேக்கான செய்திகள் பரவக்கூடிய காரணத்தையும் நம்ம மனதிலே வைத்துக் கொண்டு உண்மை செய்திகளை மாத்திரம் அறிந்து கொள்ளுகிற ஒரு நிலைக்கு நாம் முன்வர வேண்டும். இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகள்ல நம்பர் 1 செய்தியாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னட்டா, ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய நவீன ஈரானை கட்டமைப்பதற்கு முழு முயற்சியோடு செயல்பட்டவராக அறியப்படுகிற ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படையாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இது ஆரம்பமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவிச்சிருந்தாரு. அந்த எதையாவது சொல்லிக்கிட்டு திரிவான் அந்த மாதிரி ஒரு செய்தியாக அது போய்கொண்டிருந்த நேரத்தில் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். அது சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானுடைய பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போன்று ஆயத்துல்லா அலி காமனியையும் எங்களுடைய படைகள் கொன்றிருக்கின்றன என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் சொல்லி இருந்தாரு. இதே நேரத்தில் அவருடைய மேலதிகமான தகவல்கள் என்ன சொன்னார்னு கேட்டா, நிறைய தலைவர்கள், அந்த தலைவர்களுடைய பெயர்களை தற்போதைக்கு சொல்ல முடியாது என்று சொல்லியிருந்தார். பிற்பட்ட நேரத்தில் இஸ்ரேலுடைய ஊடக பேச்சாளர் ஒருவர் அந்த தலைவர்கள் என்று அவங்க நம்பக்கூடியவங்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேலுடைய ராணுவ செய்தி தொடர்பாளராக செயல்படக்கூடியவர் தான் அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். இந்த இடத்துல இஸ்ரேலுடைய ராணுவம் தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய பேச்சாளர் சொல்லும் போது, ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய முன்னாள் செயலாளரும் உச்ச தலைவர் ஹாமனியினுடைய நெருங்கிய ஆலோசகருமாக இருக்கக்கூடிய அலி ஷம்கானி கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். அலி ஷம்கானி சம்பந்தமாக ஏற்கனவே ஈரான் வெளியிட்ட அறிவிப்பை நம்ம கடந்த வீடியோலையும் சொல்லிட்டோம். அலி ஷம்கானி 11வது தடவை கொல்லப்பட்டிருக்கிறாரு என்றுதான் ஈரான் ஒரு கிண்டல் அறிவிப்பை சொல்லியிருந்தார்கள். அலி ஷம்கானியும் கொல்லப்படலை என்று சொல்லித்தான் ஈரான் இதுவரைக்கும் சொல்லுகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை பிரிவு IRGC-னுடைய படை தளபதியான முகமது பாக்பூரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று இஸ்ரேல் சொல்லுகிறது. அதே போன்று ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சராக செயல்படுகிற அமீர் நசீர் சாதேவும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளையும் இஸ்ரேலுடைய சேனல் 12, அதே போன்று இஸ்ரேலி ஹயோம் உள்ளிட்ட பல முக்கிய ஊடகங்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்தை மேற்கோள் காட்டி இந்த தகவல்களை சொல்லி இருக்கின்றன. முதலாவது நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஈரானுடைய ஆன்மீக தலைவராக இருக்கிற ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்படவில்லை என்று சொல்லி மிக தெளிவாக ஈரான் மறுதளித்திருக்கிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியிடத்துல NBC ஊடகம் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். அதற்கு அவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, மிக தெளிவாக
ஆயத்துல்லா அலி ஹாமனியும் பல முக்கிய தலைவர்களும் உயிரோடு ஆரோக்கியமாக பத்திரமாக இருக்கிறார்கள் என்கிற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருந்தார். உயிரோடு இருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், பத்திரமாக இருக்கிறார்கள் என்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இதற்குரிய பதிலை சொல்லி இருக்கிறார். முதல் விஷயம். அதே நேரத்தில் ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி, அதே போன்று மெஹர் நியூஸ் ஏஜென்சி, இர்னா உள்ளிட்ட பல முக்கியமான செய்தி நிறுவனங்கள் இந்த செய்தி நிறுவனங்கள் மிக தெளிவாக நாட்டினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி களத்தை கட்டுப்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். யுத்தத்தை அவர் தான் வழி நடத்துறாரு, உயிரோடு இருக்கிறாரு என்கிற கருத்துப்பட அவர்களுடைய ஊடகங்களும் இந்த தகவல்களை சொல்லி இருக்கிறார். அதே நேரம் தெஹரான்ல இருந்து நேரடியாக தகவல்களை வெளியிடக்கூடிய அல் ஜசீராவினுடைய தோஹித் அசாதி இன்றைக்கு இது தொடர்பாக கருத்து சொல்லி இருக்கிறார். ஏன்னா தெஹரான் அவங்களுடைய கருத்து சொல்றாங்கன்னு வச்சுக்கிருவோம். இது அல் ஜசீராவுக்கான தோஹித் அசாதி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்கிறது. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதுவரையில் தெஹரான்ல இருந்து ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டதாக எந்த அதிகாரப்பூர்வ தகவல்களும் இல்லை. அப்படி அவர் கொல்லப்பட்டிருந்தால் அது ஒரு பிக் நியூஸாக, ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸாக மாறி இருக்கும். தெஹரானுக்குள்ள அப்படியான எந்த ஒரு சஞ்சலமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்பிசி ஊடகத்திற்கு அப்பாஸ் அராக்சி கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. அதை தாண்டி ஹாமனியினுடைய மக்கள் தொடர்பு அலுவலகம் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில ஹாமனி மரணித்து விட்டார், கொல்லப்பட்டு விட்டார் என்கிற செய்திகள் மன பிரம்மை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு பிரம்மையாக சொல்லப்படுகிறது தவிர உண்மையாக ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் கொல்லப்படவில்லை. அவர்கள் உயிரோடு இருந்து இராணுவத்தையும் படையையும் நாட்டையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் ஆரோக்கியமாகவும் நல்ல முறையிலும் இருக்கிறார். அதே நேரத்தில் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் மிக தெளிவாக இருக்கிறார் என்று அவங்க சொன்ன லிஸ்டுகளுக்குள்ள உள்ள செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இன்னொன்று கவனிங்க, பெஞ்சமின் நெதன்யாஹூ தெளிவாக பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொன்னுட்டோம் அப்படிங்கிறாரு. அதே போன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அதை சொல்றாரு. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளர், ராணுவ செய்தி தொடர்பாளர், மீடியா ஸ்போக் பர்சன் சொல்லும் போது அவர் எந்த இடத்துலயுமே ஆயத்துல்லா அலி ஹாமனியை கோட் பண்ணல. அப்ப இவங்க எதை அடிப்படையா வச்சு சொல்றாங்கன்னு கேட்டா, இவர்களுடைய முதல் அட்டாக்ல சென்டகாம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கன்னு. அதுல அமெரிக்கா தாக்குதல் நடத்திய இடங்களாக ஒரு இடம் காட்டப்படுகிறது. ஒன்னு ஈரானுடைய ராணுவ மையம் ஒன்று காட்டப்படுகிறது. இரண்டாவதாக ஈரானுடைய ஏவுகணை ஏவுகிற ஒரு வெஹிக்கிள் காட்டப்படுகிறது. அதே போன்று ஈரானுடைய இன்னும் சில இடங்கள் காட்டப்படுகிறது. இப்படி சில இடங்களை காட்டுறாங்க. அதுல ஒன்றாகத்தான் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய வாசஸ்தலமும் தாக்குதலுக்குள்ளாகி இருக்குன்னு சொல்றாங்க. ஆயத்துல்லா அலி ஹாமனி அந்த வாசஸ்தலத்துல இருக்கல, எந்த தலைவர்களும் அந்தந்த இடத்துல இருக்கல என்று சொல்லி ஆல்ரெடி ஈரான் அறிவித்திருக்கிறது. எனவே இவங்க அந்த பில்டிங் அட்டாக் பண்ணதை வச்சு, இடத்தை அட்டாக் பண்ணதை வச்சு அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு ஊகத்தை ஒரு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே ஆயத்துல்லா அலி ஹாமனி மரணித்து விட்டார் என்று ஆகிவிட்டால் கூட அது ஈரான் அதற்குரிய ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவர் மௌத்தா போயிட்டார் என்று சொன்னா அதுக்குரிய ஒரு கமிஷனை போட்டிருக்கிறாங்க, கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க, பாதுகாப்பு கவுன்சில் மாதிரி. அவங்க இன்னொரு ஹாமனியை தெரிவு செய்வாங்க, இல்லைன்னா அடுத்த கட்ட நிலைகளுக்கு போவாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஹாமனி தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் இப்படித்தான் இருக்கிறது. இதை தாண்டி அவர் உண்மையிலேயே கொல்லப்பட்டுட்டாரு என்கிற விதமான செய்திகள் வருமாக இருந்தால், ஈரான் அதை உறுதிப்படுத்தமாக இருந்தால், அந்த செய்தியையும் உடனே உங்களுக்கு கொண்டு வந்து தர்றதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். இதுவரைக்கும் ஈரான் அந்த செய்திகளை மறுத்து கொண்டே இருக்கிறது. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதனுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்பதை. ஈரான் மறுக்கிறது, அவர் நலமாக இருக்கிறார், அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஈரானுடைய எல்லா ஊடகங்களும் இந்த செய்தியை தான் இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம அந்த ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்தியை தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் வெஸ்ட் மீடியாக்கள், மேற்கு ஊடகங்களும் வெளிப்படையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நெதன்யாஹூ உள்ளிட்டவர்களும் ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஆனால் அதை தெளிவாக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஈரான் மறுக்கிறது, ஈரானுடைய ஊடகங்களும் மறுக்கின்றன. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி பௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார், வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க, சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும், மார்க்க விஷயங்கள் தானே.
அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமா இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும் போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா, 2000 ரூபா, லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு இரண்டாவதாக இன்னும் ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கிற இஸ்ரேலி காட்ஸ், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஈரானுடைய தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி. இந்த செய்தியை இதுவரைக்கும் இஸ்ரேல் மறுதளிக்கவில்லை. அவர் கொல்லப்பட்டுட்டாருன்னு நம்ம உடனே முடிவெடுக்க முடியாது. ஏன்னா அவர் கொல்லப்பட்டதாக வரக்கூடிய செய்திகளும் ஒரு சில ஊடகங்கள் தான் சொல்லிக் கொண்டு, அல் ஜஸீரா உள்ளிட்ட ஊடகங்கள் இன்னும் அப்படியான ஒரு செய்தியை வெளியிடவே இல்லை. அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு சில ஊடகங்கள் இப்படியான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி ஒரு ஊகம் அல்லது ஒரு விமர்சனம் வருகிற போது ஒரு நாடு அப்படி ஒன்று நடக்கலன்னு சொல்லணும்ல. ஆனா அவங்க எங்கேயுமே அப்படி சொல்லல. இஸ்ரேல் இதுவரைக்கும் அதை மறுதளிக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் மறுதளிக்கவில்லை என்பதற்காக இஸ்ரேலி காட்ஸ் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட முடியாது. காரணம் என்னன்னா, எந்த விதமான ஒரு பிரபலமான ஊடகங்களும் அப்படியான ஒரு செய்தியை சொல்லவில்லை. ஏன்னா நம்ம இப்ப நான் பேசுகிற நான் ஈரானுக்குள்ள இல்லை அல்லது நான் இஸ்ரேல்ல இல்லை. அங்க என்ன நடக்குதுங்கிறதை எனக்கு கரெக்டாக நான் சொல்லிட முடியுமா? நான் பார்த்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் எதை வச்சு நம்ம சொல்றோம்னு கேட்டா, நம்ம பொதுவாக ஒன்று புரிஞ்சுக்கிறோங்க. நம்முடைய செய்திகள் எல்லாமே பெரும்பாலான 99% செய்திகள் அல் ஜஸீராவினுடைய தமிழ் பதிப்பாக நீங்க புரிஞ்சுக்கலாம். அல் ஜஸீரா எதை சொல்றாங்களோ அதைத்தான் நான் உங்களுக்கு தமிழ்ல கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க அரபுல போடுவாங்க, ஆங்கிலத்துல போடுவாங்க. அதை தமிழ்ல உங்களுக்கு கன்வே பண்ணிக்கிருக்கேன். இது இல்லாம குதுஸ் நெட்வொர்க், இர்னா, ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய பல ஊடகங்கள், தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி, மெஹர் நியூஸ் ஏஜென்சி எல்லாமே அந்த இவங்க சொல்ற எந்த தகவலா இருந்தாலும் அதுல போய்
நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய ஹரேட்ஸ், அதே போன்று இஸ்ரேலி ஹயோம், அதே போன்று ஜெருசலம் போஸ்ட், தி இஸ்ரேலி டைம்ஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் அவற்றை நம்ம தொடர்ந்து கண்காணிச்சு வர்றோம். அங்க இருக்கக்கூடிய தகவல்களை பார்த்து தான் நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சும்மா ஒருத்தர் சொல்றதை நமக்கு சொல்லிட முடியாது. இஸ்ரேலி காட்ஸ் கொல்லப்பட்டதாகவோ அவருக்கு ஏதாவது நடந்ததாகவோ இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய எந்த ஊடகங்களும் அப்படி ஒரு செய்தியை சொல்லல. இல்லைன்னு அவங்க மறுக்கவும் இல்லை. மறுக்கலங்கிறதுனால அது உண்மைன்னு சொல்லிடவும் முடியாது. ஆனால் இப்படி ஒரு தகவல் வருகிறது. ஒரு சில ஊடகங்கள் அந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே நேரத்தில் பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி சொன்னா, உயரமான கட்டிடங்கள்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அங்கிருந்து வெளியேறிடுங்க அப்படிங்கிறாங்க. இதுல கூட என்ன கவனிச்சீங்கன்னா, உயரமான கட்டிடங்கள் இருக்கு எல்லாரும் வெளியேறுங்கன்னு சொல்லல, அமெரிக்கர்கள் வெளியேறுங்க. அமெரிக்கா தான் அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா தற்போது மனாமா பகுதிகளில், பஹ்ரைனுடைய மனாமா பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்துகிறது. இதற்கு முன்பதாக அவங்க நடத்தினது அமெரிக்காவுடைய போர்ட், அமெரிக்காவுடைய பேஸுக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க அடிக்கிறாங்கன்னா பேஸை தாண்டியும் அடிக்கிறாங்க. குறிப்பாக எந்தெந்த இடங்களுக்கு அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பஹ்ரைனுடைய மனாமா பகுதிகளில் இருக்கிற பல உயரமான கட்டிடங்களுக்கு அடிச்சிருக்கிறாங்க. துபாயில புர்ஜ் அல் அரப், புர்ஜ் கலீஃபா கிடையாது, புர்ஜ் கலீஃபா என்கிற ஒரு பெரிய ஒரு கட்டிடம் இருக்குதா இல்லையா, உயரமான கட்டிடம் இருக்கிறது. அந்த கட்டிடத்துக்கு கிடையாது, புர்ஜ் அல் அரப் என்கிற ஒரு கட்டிடம் இருக்குது. அந்த கட்டிடத்தினுடைய ஹோட்டல் பகுதிகளுக்கு அவங்க ட்ரோன் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. குவைத்தினுடைய ஏர்போர்ட்டுக்கு ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கிறது. துபாயினுடைய ஏர்போர்ட்டுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது டெர்மினல் 3 என்கிற கேள்விகள் எல்லாம் சில பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. டெர்மினல் 3 என்பது வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் துபாயினுடைய விமான நிலையத்துக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. நம்முடைய டெலிகிராம் சேனல்ல அது தொடர்பான வீடியோக்களை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இது எல்லாமே அரபு நாடுகள் இருக்கக்கூடிய பேஸுகளை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. பேஸை தாண்டி அவங்க தாக்குதல் நடத்துகிற இடங்கள் கூட எந்த இடங்களாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அமெரிக்கர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய பஹ்ரைனுக்கான தூதுவராலயம் வெளியிட்டிருக்கக்கூடிய அவங்க எக்ஸ்ல ஒரு அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய உயரமான கட்டிடங்கள்ல ஈரானிய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்துகிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாதிரி உயரமான இடங்கள்ல யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி, உயரமான இடங்கள் இருக்காங்க, கீழே போனா மட்டும் விட்டுருவானா, அவனே கரெக்டா எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப கீழே போனா விட்டுற மாட்டான். அதனால என்ன, இந்த அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய பகுதிகள் மேல அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நாங்க தாக்குதல் நடத்துவோம்னு, அதே மாதிரி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சில மேதாவிகள் என்னன்னு சொல்லி சொன்னா, அரபு நாடுகள் எங்குமே, அரபு நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பேஸ்ல இருந்தும் ஈரானை அமெரிக்கா தாக்கல, அப்படி இருக்கும்போது அரபு நாடுகளை ஈரான் தாக்குகிறது என்றெல்லாம் அந்த இப்ப கிளம்பிட்டாங்க கொஞ்சம் பேர், இந்த கீபோர்டில் போராளிகள் கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்கிறாங்க. அந்த ஜால்ரா அடிக்கக்கூடிய கூட்டம், அவங்க சொல்லக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். ஈரான் எங்கேயுமே அரபு நாடுகளுக்கு உள்ள போய் அட்டாக் பண்ணல, எல்லாமே அமெரிக்கர்கள் இருக்கக்கூடிய இடங்களை தான் அவங்களும் அடிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட தான் அவங்களுக்கு சண்டையை தவிர அரபு நாடுகளோட கிடையாது என்கிறத சாதாரணமா சின்ன பிள்ளையும் புரிஞ்சுக்கிறோம். இது அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி நீங்க இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஹவுதீஸ் அமைப்பினுடைய தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் அவரு அமெரிக்கா தளங்களை தாக்குவதற்கான அனைத்து உரிமைகளும் ஈரானுக்கு இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாம இந்த அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள், ஈரான் மேல அமெரிக்கா கிட்டத்தட்ட 20 இடங்களுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய 15 இடங்களுக்கு ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. 14 போர்ட்டுகள், தளங்களுக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஒரு கப்பலுக்கு அடிச்சிருக்கிறாங்க. இப்படி 15 இடங்களுக்கு ஈரான் அடிச்சிருக்கிறாங்க. 20 இடங்களுக்கு ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுல இஸ்ரேல் நடத்திய மிகப்பெரிய அநியாயம், அவன் தான் கொலை செய்யறதுல உச்சகட்டத்தில் இருப்பாங்கல்ல, அதுல மிகப்பெரிய அநியாயம் என்ன, ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் இதுவரைக்கும் 80க்கு மேற்பட்ட அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹவுதீஸுடைய தலைவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் மேல நடத்தப்படுகிற தாக்குதலை பற்றி ஈரானிய குடியரசு, ஈரானுடைய அரசாங்கம் எந்த கவலையும் படப்போவது கிடையாது. ஏன்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதனுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே வலுவானது, எனவே அவர்கள் தீர்க்கமான பதிலடி கொடுப்பார்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா அவர்களுடைய அறிவிப்புல எந்த இடத்துலையுமே நாங்க இந்த உடனே களத்துக்கு வந்துட்டோம், நாங்க அடுத்து அட்டாக் பண்ண போறோம், இந்த மாதிரி எதுவுமே சொல்லல. அதற்கான காரணம் இன்னும் அவர்களுக்கு ஈரான் அந்த தேவையை உருவாக்கவில்லை என்றுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஈரான் எங்கேயுமே நீங்க அட்டாக் பண்ணுங்க என்று எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று, அந்த தேவை இதுவரைக்கும் ஈரானுக்கு வந்திருக்காது. நாங்களே இப்ப பாத்துக்கிறோம், தேவைப்பட்டா நீ வான்னு சொல்லியிருப்பாங்கிறதுனால இதுவரைக்கும் ஹவுதீஸ் அட்டாக் பண்ணவும் கிடையாது, ஹிஸ்புல்லாக்கள் அட்டாக் பண்ணவும் கிடையாது, கதாயிபு ஹிஸ்புல்லா என்கிற ஈராக்ல இருக்கக்கூடிய அமைப்பு அட்டாக் பண்ணவும் கிடையாது. யாருமே ஈரானுக்கு ஆதரவாக எந்த தாக்குதலையும் இன்னும் நடத்தல. ஏன்னா யுத்தம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, அந்த அடுத்த கட்டம் போகும்போது அடுத்தடுத்து வரும். இப்படி ஒரு அறிவிப்பை ஹவுதீஸுடைய தலைவர்கள் விடுத்திருக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் டெல் அவீவ் மேல மரண மாஸ் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் என்றே சொல்ல வேண்டும். அது சம்பந்தப்பட்ட சில வீடியோக்களை நம்முடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனல்களில் போட்டிருக்கிறோம், நீங்க பார்க்க முடியும். கடுமையான தாக்குதல்கள்
இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த இடங்கள் மேலதான் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தான் இஸ்ரேலுடைய அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொல்லப்பட்டிருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகம் வலுக்கிற இடமாக இருக்கிறது. ஏன்னா டிஃபென்ஸை அந்த டிஃபென்ஸ் பண்ணுகிற இடங்களை நோக்கித்தான் அட்டாக்கே பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக டெல்லவிவ்ல இருக்க டெல்லவிவ் இஸ்ரேலுடைய தலைநகரம். இந்த தலைநகரில் இருக்கக்கூடிய சன்ன நெருக்கடி மிக்க ஒரு முக்கியமான இடம் தான் குஸ்தான். இந்த குஸ்தான் பகுதிகளில் பல இடங்கள் அட்டாக் பண்றாங்க. குஸ்தான் மேல மட்டுமல்ல, குஸ்தான்லயே பல இடங்கள் அட்டாக் பண்றாங்க. இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் 20க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குள்ள என்கிற தகவல்கள் வந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய ஊடகங்கள் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளை சொல்றாங்க. அதே நேரத்தில் ஹரேட்ஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் 20க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லுகிறார். அதே நேரம் பல கட்டிடங்களும் வாகனங்களும் கடுமையாக சேதத்துக்குள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகளை ஹரேட்ஸ் வெளியிடுறாங்க. அல் ஜசீராவினுடைய செய்தி பிரகாரமும் உள்ளுக்குள்ள நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல்கள்ல மிக பிரபலமான பல கட்டிடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகளோட IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய புரட்சிகர இஸ்லாமிய படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை மேற்கோள் காட்டியிருக்கிறது இர்னா நியூஸ் ஏஜென்சி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தற்போது இப்பொழுது நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்கிற ஒரு தாக்குதல் தான். ட்ரூ ப்ராமிஸ் 1, ட்ரூ ப்ராமிஸ் 2, ட்ரூ ப்ராமிஸ் 3 முடிஞ்சிருச்சு. இப்ப ட்ரூ ப்ராமிஸ் 4 தான் இந்த யுத்தத்துல ஈரான் நடத்துகிற இந்த யுத்தத்துக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்கள்ல இதுவரைக்கும் நான்காவது தாக்குதல்களை 4வது வேவ் அலை தாக்குதல்களை சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஆரம்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹைஃபா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கடற்படை தளம் கடுமையாக தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. ஹைஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய போர்க்கப்பல்கள் சிலதின் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ரமத் டேவிட் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. கிரியாத் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய போர் அமைச்சகம் வார் மினிஸ்ட்ரி தனியா ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த மினிஸ்ட்ரி மேலையும் அவங்க அட்டாக் பண்றாங்க. எனவே அங்கு இஸ்ரேலி கார்ட்ஸ் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா ஆயத்துல்லா அலி காமனியினுடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை அட்டாக் பண்ணிட்டு ஆயத்துல்லா அலி காமனியை கொண்டுட்டோம்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இந்த வார் மினிஸ்ட்ரிக்கு அடிச்சுட்டு ஈரான் என்ன சொல்லலாம்னா, நாங்க இவரை கொண்டுட்டோம்னு சொல்லலாம். ஆனா ஈரான் எங்கேயுமே நாங்க அமைச்சரை கொண்டுட்டோம்னு சொல்லல. ஆனால் அந்த அமைச்சு தாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் தற்போது உருவாக ஆரம்பித்திருக்கிறது. ஆனா நம்ம ஏற்கனவே அதுக்குரிய விளக்கத்தை சொல்றோம். அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிறோம். உண்மையான கொல்லப்பட்டுட்டாருன்னா அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம அதை உறுதிப்படுத்த முடியாது. அவங்க தான் அதை சொல்லணும். அதை தாண்டி பெய்த் ஹமாஷா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய ராணுவ தொழில்துறை குடியிருப்புகள், அங்க ராணுவத்தை சேர்ந்தவங்க தான் அந்த ஏரியாவில் இருப்பாங்க போல, அந்த ஏரியா மேலேயும் கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. அதே போன்று ஸ்டுட்டின் என்கிற ஒரு பகுதி, இது சென்ட்ரல் பகுதிகள், அதாவது இஸ்ரேலுடைய இங்க ராணுவ தொழில்துறை மையங்கள், ஆயுத தயாரிப்பு கூடங்கள் இருக்கிறது. இந்த பகுதிகள் மேலேயும் ஈரான் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த நிமிடம் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பொய்யான போலியான செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. அவற்றை தயவு செய்து நம்பி பரப்பி கொண்டிருக்காதீர்கள். வெளிவருகிற 2 தரப்பும் சொல்லக்கூடிய செய்திகளை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். அல் ஜசீரா சொல்லக்கூடிய செய்திகளை உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய இர்னா, அதே போன்ற தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி, மெஹர் நியூஸ் ஏஜென்சி, ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி உள்ளிட்ட நியூஸ் ஏஜென்சிகள் சொல்லக்கூடிய தகவல்களை உங்களுக்கு நம்ம தந்துகிட்டு இருக்கிறோம். இஸ்ரேலிய தகவல்களை இஸ்ரேலுடைய சேனல் 20, அதே போன்று சேனல் 30, சேனல் 40 என்று சொல்லி நிறைய சேனல்கள் இருக்கிறது. அதே போன்று இஸ்ரேலுடைய ஹெரட்ஸ் இருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய இஸ்ரேலி டைம்ஸ் இருக்கிறாங்க, எடியோத் அஹ்ரோனோத் இருக்கிறாங்க. இது மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நியூஸ் ஏஜென்சிகள் சொல்லக்கூடிய தகவல்களையும் உங்களுக்கு நாம தந்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொன்னாலும் ஈரான் அதை இந்த நிமிடம் வரைக்கும் மறுத்து கொண்டிருக்கிறது. தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. எனவே உண்மை செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, சரியாக புரிந்து கொள்வதற்காக நம்முடைய ரஸ்மின் மயசி நியூஸ் என்கிற யூடியூப் சேனலையும், அதே போன்று ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா 2 சேனல்லையுமே நம்ம மாறி மாறி வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த சேனல்ல மட்டும்தான் வீடியோ போடுவோம்னு அர்த்தமில்லை, மற்ற சேனல்லையும் அடுத்த வீடியோ போட்டுக்கிறோம். அதனால 2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதனூடாக உங்களுக்கு உண்மையான செய்திகள் உடனுக்குடன் கிடைத்துவிடும். அதே போன்று நம்முடைய வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாவற்றையும் நீங்கள் இதை ஃபாலோ அப் பண்ணிக்கிறீங்க. ரஸ்மின் மயசி என்கிற பெயர்ல இந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும். யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும். இது போன்ற தாக்குதல்கள், ஆயுத ரீதியிலான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு அமைதியான பூவுலகு
திரும்ப வேண்டும், ஜனநாயக ரீதியாக அனைவரும் நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்கான காலம் பிறக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையை மிக்க ரமதானுடைய காலத்திலே முன்வைத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்த செய்திகளை உங்களை தொடர்ந்து வந்தடையும் சகோதரர்களை இணைந்திருங்கள். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.